ஆசீர்வதியுமே 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 ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆதி அந்தமுமானவரே, அழிய வாழ்வை கொண்டவரே, ஆளுகை செய்யும் தூயவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆதி அந்தமுமானவரே, வழியும் வாழ்வும் ஆனவரே, ஆளுகை செய்யும் தூயவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஆதியும் அந்தமுமானவரே, ஆல்பாவும் ஒமேகாவுமானவரே, முதலும் முடிவுமானவரே, முந்தினவரும் பிந்தினருமானவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் தேவனாகிய ஆண்டவரே, என் நேச தகப்பனே, இதோ உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உமது ஆற்றலால் உமது நேச மகனை இதோ உமோடு கூட நிறுத்தி இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமது நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகலமும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இடைவிடாது போற்றுவதும் துதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் மிகவும் பிரதானமானதும் மேலானதுமாயிருக்கிறது பாருங்கள். அதே தான் சங்கீதம் 8:1 அருமையாக சொல்லுகிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, வானங்களுக்கு மேலாக தமது மகத்துவத்தை வைத்திருக்கிற தேவனின் நாமம் பூமி எங்கும் நிறைந்துள்ளதாய், பூமி எங்கும் உயர்ந்துள்ளதாய், மேன்மைப்படுத்தத்தக்கதாய் இருக்கிறது என்று சங்கீதம் சொல்லுகிறது. சங்கீதம் 66:1-2 சொல்லுகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாக பாடுங்கள் என்று. பூமியின் ஜனங்கள் எல்லோரும் ஏன் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் தேவனை புகழ வேண்டும்? 1 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் இந்த உலக ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கடவுளாயிருக்கிறார் என்று. எனவே பூமியின் ஜனங்கள் எல்லோரும் தேவனாகிய கர்த்தரை துதிக்க வேண்டும், கம்பீரமாய் போற்றி பாட வேண்டும். அவர் நாமத்தின் மகத்துவத்தை பூமி எங்கும் புகழ்ந்து பாடி அவருடைய துதியின் மகிமை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்றால் அவரே சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் தேவனுடைய மகிமையான பிறப்பை, அவருடைய கிருபையை கண்டு தியானித்து மகிழும்படியுமாய் இந்த அருமையான வேளையை தந்திருக்கிறார். அதே வேளையிலே அவருடைய பிறப்பின் மகிமையை உணர்ந்து நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே புதிதாக பிறக்க இருக்கிற புத்தாண்டின் மகிழ்வையும் அவருடைய கிருபையால் நிரப்பி ஆசீர்வதிக்க இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் தந்திருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எசையா 9:2 சொல்லுகிறது, காரிருளில் கடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, காரிருள், அடர்ந்த இருளிலே கடந்து வருகிற மக்கள் எப்படியாய் வந்து கொண்டிருப்பார்கள்? அவர்கள் பெருவெளிச்சத்தை, பேரொளியை காண்கிற மாத்திரத்திலே அவர்கள் இருதயம் எவ்வளவு மகிழ்வாய் நிறைந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சாவின் இருள் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருக்கிறவர்கள் மேலே
சாவின் இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் சாவின் இருள் என்பது வாழ்வின் இறுதியான ஒரு நிலை அல்லவா? அத்தகைய சாவின் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே குடியிருக்கிற மக்கள் மேல் சுடரொளி உதித்துள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய கிருபையின் ஒளி, அத்தகைய ஜீவ ஒளி தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே பிரகாசமாய் பிறந்த உதித்தது. எசேயா 9:3 சொல்லுகிறது, அந்த இன மக்களை திரளாக பெருகச் செய்தார் ஆண்டவர், அவர்கள் மகிழ்ச்சியும் பெருக்கமுறச் செய்தார் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா ஜனங்களுடைய மகிழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறவரும் பெருகச் செய்கிறவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே. மனிதனுடைய பலத்தினாலோ மற்ற செயல்களினாலோ அல்ல. தேவனாகிய கர்த்தர் அவரையே துதிக்கின்ற பொழுது, அவரையே மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரே உற்சாகமாய் ஆராதிக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற கிருபைதான் உயர்வு, மகிழ்வு, பெருமை எல்லாமே. அத்தகைய மகிழ்ச்சியானது, ஆண்டவர் தருகின்ற அந்த கிருபையின் பெருக்கமானது, மகிழ்வின் பெருக்கமானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொருட்டு வெளிப்படுத்துகிறதே. அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருக்கிறதை போல. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அறுவடை நாளிலே மனிதர்கள் மகிழ்ச்சி எவ்வளவு மிகுதியாய் நிறைந்து வழிவார்கள். அதை போல கொள்ளை பொருளை பங்குகிறவர்களைப் போல, கொள்ளை பொருள்களை அள்ளி வைத்திருக்கிற அந்த கொள்ளை பொருளை பங்கிடுகின்ற பொழுது மனிதனுடைய மனதிலே எவ்வளவு ஆனந்தம் அக்களிப்பாய் மாறுகிறது. அதை போல ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக அவருடைய மகிழ்ச்சியை பெருகச் செய்து அதை கொண்டாடும்படியுமாய், ஆண்டவருக்கு முன் கொண்டாடும்படியுமாய், ஆண்டவருக்கு முன் அகமைகளும்படியுமாய், ஆண்டவருக்குள் ஆனந்தத்தால் திளைக்கும்படியுமாய் ஆண்டவரே தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை குறித்து எசேயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு ஒரு தேவ மகன் குழந்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தோளிலே அனைத்து பொறுப்புகளும், ஆட்சியின் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் எத்தனையோ விதமான மகிமையான, மேன்மையான, உயர்வான நாமமாய் இருக்கிறது. ஆனாலும் இங்கு அவருடைய நாமத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயமானவர். என் தேவன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார் என்று. வல்லமையுள்ள தேவன் அவர். ஆம், ஆண்டவரில் பிரியமானவர்களே, சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் அரசர் தேவனாகிய கர்த்தர் தாமே. இத்தகைய மகிமையுடைய தேவனின் ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதற்கொண்டு நீதியினாலும் நியாயத்தினாலும் தமது அரசை அவர் நிலைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அரசு இவ்வுலக அரசுகள் போன்றது அல்ல. மகிமையின் அரசு, மாட்சிமையின் அரசு, மகத்துவத்தின் அரசு, நியாயத்தின் அரசு, நீதியின் அரசு, நிலையான அரசு தேவனுடைய அரசு. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏசாயா 7:14 சொல்லுகிறது, இத்தகைய அரசை தருகின்ற தேவன் இதோ ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க இருக்கிறார் என்பது தேவனுடைய திருவிழா. இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னி கருவுற்று குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பொருள்படத்தக்கதாய் அவருடைய நாமம் விளங்குகிறதே. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகிமையான நாமம் இந்த உலகை முழுவதுமாய் ஆளுகை செய்வது மாத்திரமல்ல, இந்த உலக ஜனங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாய் இருக்கிறதே.
நம்மோடு கூட இருக்கிற கடவுள், நமக்காய் இருக்கிற கடவுள், இதோ நமக்காய் பிறந்திருக்கிற கடவுள், நம்மை வாழ வைக்க, நம்மோடு ஒன்றித்திருக்க, நமக்காய் நம்மை பரிசுத்த பாதையிலே வழிநடத்தி செல்ல, பரலோகத்திற்கு அழைத்து செல்ல, பரிசுத்தத்தின் பாதைகளை விரித்து காண்பித்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த நமக்காக பிறந்திருக்கிற மகிமையின் தேவன் அவர். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே அவர் இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்டார். முன்குறித்ததான அவருடைய பரிசுத்த நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. இந்த பரிசுத்த நாமத்தை பெறுவதற்காக இந்த பூ உலகிலே அவர் மனித குழந்தையாக அவதரிப்பதற்காக தேவனுடைய திட்டம், தேவனுடைய திருவுளம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது. தேவனோடே கூட விண்ணகத்தில் இருக்கிற கபிரியேல் என்னும் வான தூதரை, தேவதூதரை அங்கே பூமிக்கு அனுப்புகிறார். லூக்கா நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரத்திலே 26-35 வரை உள்ள நிகழ்வை பார்ப்போம் என்று சொன்னால், கபிரியேல் என்னும் தேவதூதனை கடவுள் அனுப்புகிறார் பூமிக்கு. எதற்காக? கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே வாழுகின்ற ஒரு கன்னி இடத்திலே அனுப்புகிறார் தேவன். அந்த கன்னியானவள் யோசேப்பு என்னும் ஒருவருக்கு மன ஒப்பந்தமான ஒரு கன்னி. அந்த கன்னியின் பெயர் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியா என்னும் அந்த கன்னியிடத்திலே சென்ற கபிரியேல் என்னும் வானதூதர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அருகிலே திடீரென்று தோன்றிய ஒரு தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க, அருள் மிக பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகின்ற பொழுது, திடீரென்று கண்ணோக்கி பார்க்கிற ஒரு கன்னி பெண்ணுடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இதோ நாம் யதார்த்தமாக செல்லுகின்ற வேளையிலோ, யதார்த்தமாக வீட்டில் இருக்கின்ற வேளையிலோ திடீரென்று ஒரு தூதர் அருகிலே தோன்றி இப்படி ஒரு வார்த்தையை நம்மிடத்திலே சொல்லுவார் என்று சொன்னால், அதை நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலக வாழ்வின் நிலையிலே வாழ்க வாழ்க என்று யாரெல்லாம் சொல்ல மாட்டார்கள், எப்பொழுதெல்லாம் சொல்ல மாட்டார்கள் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றதான இந்த உலக நிலை இருக்கிறது. ஆனால் அந்த கன்னியினுடைய உள்ளத்திலே என்ன எண்ணம் தோன்றியது? இவ்வார்த்தையை கேட்ட மரியாள் உள்ளம் கலங்கினாள். உள்ளம் கலங்கிய மரியாள் சொன்ன வார்த்தை என்ன? இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ, எத்தகையதாயிருக்கிறதோ என்று தன் உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவனுடைய தூதன் மரியாவை பார்த்து, மரியாள், அஞ்சாதே, பயப்படாதே, நீ தேவனுடைய கிருபையை பெற்றுவிட்டாய், தேவனுடைய மகிமையை கண்டுகொண்டாய், தேவனுடைய கிருபை உன்னை நிரப்பிற்று, எனவே இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகனாயிருப்பார், தந்தை தாவீதின் அரியணையை அவருக்கு கடவுள் தாமே அருள்வார் என்று சொல்லுகிறார். இத்தகைய மகிமையுள்ள தேவனாகிய ஆண்டவர் அவருடைய ஆட்சிக்கு முடிவென்பதே இராது என்று சொல்லுகிறார். இத்தகைய மகிமையும் ஆட்சிமையும் உடைய வல்லமையுள்ள தேவனாகிய கடவுளின் பிறப்பைத்தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த உலகத்திலே நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஆண்டின் கிறிஸ்துமஸ் சூழல் சாதாரண ஒரு விழாவாக, ஒரு மகிழ்ச்சியான விழாவாக, புத்தாடை உடுத்துகிற ஒரு விழாவாக, புது புது பதார்த்தங்கள் உண்கின்ற ஒரு விழாவாகத்தான் அநேகருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கிறது. தேவனுடைய பிறப்பு, தேவனுடைய பிறப்பு எதற்காக எதற்காக தேவன் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று என்றேனும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் சிந்தித்தது உண்டா? நினைத்து பார்த்தது உண்டா? யோவானுக்கு அருளப்பட்ட திருவெளிப்பாட்டிலே 4ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 11 வரை உள்ள நிகழ்வு சொல்லுகிறது. இருந்தவரும் இருக்கிறவரும்
வரவிருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இவ்வுலகம் முழுவதும் மகிமைப்படத்தக்கதாய், பூவுலகமே மிளிரத்தக்கதாய் எல்லாம் உள்ள கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இவரே. இவரே பரிசுத்தர். துதி கண மகிமை அனைத்திற்கும் உரியவர் தேவரீர்தாமே என்று அல்லும் பகலுமாக சேராபீன்களும் தூதர்களும் மூப்பர்களும் தெண்டனிட்டு வணங்கி இடைவிடாது ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து பாடி துதிப்பதை போல, மகிழ்ச்சியும் மனநிறைவும் பொங்கி திளைப்பதைப் போல போற்றி புகழ்ந்து பாடத்தக்கதாய் மேன்மையின் வேந்தனாய் அரசராய் விண்ணக சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த பூ உலகிலே மானிடனாக, மானிட குழந்தையாக, ஏழை குழந்தையாக, எளிய குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்திலே தம்மால் படைக்கப்பட்ட தமது நேச ஜனங்கள், தமது அழகு திருச்சாயலால் படைக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூ உலகிலே அழிந்து போகாதபடி அவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவர் மானிட குழந்தையாய் தாம் படைத்த படைப்பின் உருவிலே அவரும் பிறக்க சித்தமாயிருக்கிறார். ஆமியின் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எதற்காக? தீத்து 2:14 சொல்லுகிறது. பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை எல்லா அக்கிரமங்களில் நின்றும் எல்லா பொல்லா செயல்கள் தீவினை செயல்களில் இருந்தும் எல்லா நெறிகேடுகளில் இருந்தும் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக நற்செயல்களில் ஆர்வம் உள்ளவர்களாக தமக்கு ஏற்புடைய தமக்கு பிரியமான மக்களாக நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு, எவ்வளவு மேன்மையான நேசம்! தமது நேச படைப்பின் மேல், தமது அன்பு பிள்ளைகள் மேல் தேவனாகி கர்த்தர் தாமே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பை பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே 5 நாட்களாக ஆதியாகமத்தின் தொடக்கத்திலே பார்க்கிறோம், 5 நாட்களாக ஒரே வார்த்தையினால் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், ஒரே வார்த்தையினால் இந்த உலகத்தை நிலைப்படுத்தின கர்த்தர் தமது படைப்பு ஒழுங்கற்றதாய் இருசூழ்ந்ததாய் இருப்பதை கண்டு தமது ஜீவ ஒளியால் நிரப்பி ஆசீர்வதித்தருளிய தெய்வம், தமது ஜீவ வாழ்வை இந்த உலகிற்கு அளித்த தெய்வம் 5 நாட்களாக இந்த உலகத்திலே அனைத்தையும் ஒவ்வொன்றாய் படைத்து அதன் படைப்பு நிறைவு கண்டு மனம் மகிழ்ந்தருளிய தெய்வம் 6ஆம் நாளில் தானே தாம் படைத்த படைப்பாகி மண்ணை எடுத்து மனிதனாய் சிருஷ்டித்து அவன் ஆசியிலே தமது ஜீவ ஆவியை ஊதி தம்மை போல இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தருடைய தேவனாகிய தம்மை போல தமது அழகு திருச்சாயலை போல தமது உருவை போல உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனுடைய நாசியிலே தமது ஜீவ ஆவியை ஊதுகிறார். ஏன்? இதற்காக இந்த உலகத்தில் தம்மால் படைக்கப்பட்ட தமது நேச மகன் தமது உருவை தமது சாயலை தாங்கி இந்த மகன் என்னோடு கூட இருக்க வேண்டும், எனக்காக வாழ வேண்டும், என்னை நேசிக்கிறவனாக என்னை அன்பு செய்கிறவனாக என்னோடு கூட அவன் வாழ வேண்டும், என்னோடு வாழ வேண்டும் என்ற அளவில்லாத நேசத்தினால் அல்லவா ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய சூழ்நிலையிலும் இந்த மனிதன், ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறான். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி வஞ்சகனாகிய அழகையின் வார்த்தையிலே வீழ்ந்து தேவனை விட்டு விலகி நிற்கின்ற பொழுதிலும் கூட, தேவன் தேடுகின்ற பொழுது மனிதனே நீ எங்கே இருக்கிறாய் என்று தம்மால் படைக்கப்பட்ட நேச மனிதனை தேடி பார்க்க வேண்டிய சூழலில் அல்லவா அன்று ஆதி பெற்றோர்களும் இருந்திருக்கிறார்கள். தாம் செய்த காரியம் பாவம் என்பதை அறிந்த அந்த மனிதன் சொன்னான், ஆதாம், நான்
இங்கே உம்மை பார்ப்பதற்கு என் கண்கள் கூசுகிறது. நான் இலைகளின் மறைவிலே நிற்கிறேன், மரத்தின் மறைவிலே நிற்கிறேன் என்று சொல்கிறான் அல்லவா. இன்றும் ஆண்டவரை காண நமது கண்கள் கூசுகிறது. ஏன் என்று சொன்னார், இந்த உலகத்தில் பாவங்களால் உழன்று கிடக்கிற நம்முடைய கண்கள், பாவங்களால் நிறைந்து கிடக்கிற நமது இதயங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு கூசுகிறதாய் முடியாததாய் இருக்கிறது. பாருங்களே என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனின் படைப்பிலே தேவனுக்காக வாழ்வது, தேவனை அறிவது, தேவனை அன்பு செய்வது, தேவனை ஏற்றுக்கொள்வது, தேவனையே மகிமைப்படுத்துவது, தேவனுக்கு சாட்சியாய் எழுந்து நிற்பது என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே இல்லாத ஒன்றாக இருக்கிறது. தம்முடைய பிள்ளைகளுடைய பாவ இச்சைகளை, தம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் மூழ்கி கிடப்பதை கண்ட தேவன் எண்ணுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7 வசனங்கள் சொல்லுகிறது, தாம் படைத்த இந்த நேச மனிதர்களை இந்த பூமியிலிருந்தே அழித்தொழித்து விட வேண்டும் என்று வேதனை கொள்கிறார் தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தருளை அவனுக்கு கீழ் அமைத்து கொடுத்து அவனை ஆசீர்வதித்தருளை மகிழ்ச்சியிலும் மனநிறைவிலும் வாழச் செய்த தேவன் இந்த மனிதனை அழித்து விட வேண்டும் என்று உள்ளத்தால் வேதனை அடைகிறார், வருந்துகிறார் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய வாழ்வு நிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவர் பிரியமானவர்களே. அன்று மாத்திரம் அல்ல, அதே பாவத்தின் தொடர்பு, அதே பாவ இச்சையின் தொடர்பு, அதே பொருள் ஆசையின் தொடர்பு இன்றும் அதிகமாக மனிதனை வாட்டி வதைக்கிறது. தேவனை நாடி செல்வதற்கு பதிலாக, தேவனுடைய அன்பை பற்றி கொள்வதற்கு பதிலாக இவ்வுலக பொருட்கள், இவ்வுலக செல்வங்கள், இவ்வுலகில் மேன்மை காண வேண்டும் என்று மனிதன் துடிதுடித்து தேவனை அன்பு செய்து ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, நாடி செல்வதற்கு பதிலாக குறுக்கு வழிகள் எங்கே இருக்கிறது. வஞ்சகனின் பாதையில் வீழ்ந்து போனால் பரவாயில்லை, சாத்தானின் சதிகளிலே ஒளிவு போனாலும் பரவாயில்லை, நான் மேன்மை காண வேண்டும், நான் இந்த உலகத்திலே எல்லோரையும் விட உயர்ந்து நிற்க வேண்டும், செழிப்படைய வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்று வஞ்சக சூழல்களிலே, பொல்லாதவனின் பாதைகளிலே முன்னிற்கிறார்கள், முன்னின்று செயல்படுகிறார்கள். தேவனை மறந்து வஞ்சகனாகிய சாத்தானை முன்னிறுத்துகிறார்கள், தெய்வமாக கூட பார்க்கிறார்கள். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அழித்தொழித்துக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் அதிலும் கருணை காட்டுகிறார். ஏனென்றால் அவர் இரக்கத்தின் தேவன் அல்லவா, அவர் இரக்கத்தின் ஆண்டவர் அல்லவா. ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது, நோவா என்ற ஒரு நேர்மையாளரை அங்கே தேவன் காண்கிறார். இந்த நோவா மூலமாக இந்த உலகிற்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார், ஒரு புதிய மேன்மையை கொடுக்கிறார், புதிய உலகை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிறார். 2 தாம் படைத்த படைப்புகளில் 2 ஜோடிகளாக நோவா பெட்டகம் என்ற ஒரு பேழை அமைக்க சொல்லி அதிலே அந்த உயிர்களை பத்திரமாய் பாதுகாத்து தேவன் தாமே கிருபையாய் காத்து மீண்டுமாய் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்குகிறார். மனித வாழ்வை அழித்து விடுவது என்பது அவருக்கு பிரியமில்லாத ஒன்றாயிற்றே. எனவேதான் ஆபிரகாம் கேட்ட கேள்விக்கு, ஆண்டவரே, இந்த உலகத்தை அழிப்பது என்பது உமக்கு லேசானது, ஆனால் உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று அன்றாடியதைப் போல இந்த உலக வாழ்வின் அழிவுகளில் இருந்து பிறந்திருக்கிற இந்த தேவ குழந்தை இடத்துல நம்முடைய மன்றாட்டுக்களையும் அவருடைய கிருபையின் பாதத்திலே வைப்போம். பிறக்க போகிற புத்தாண்டானது இதுவரையிலும் காணாத ஒரு சிறப்பை தரும்படியுமாக பிறந்திருக்கிற பாலன் நமக்காக புது வாழ்வை தருவதற்காக பிறந்திருக்கிறாரே. இந்த உலகத்தை படைத்த உன்னத கடவுள் தாம் படைத்த இந்த நேச ஜனங்கள் அழிந்து விடாதபடி தந்தையாம் கடவுளால் ரட்சித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் நிறைந்து உள்ளதுதான். ஆனாலும் கூட நானோ இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கிருபையினாலே, இந்த உலகத்தை ஜெயித்த தேவனுடைய ஜெயித்தல் என்ற அந்த ஜெயமான வாழ்வு இந்த உலகத்திலே மீட்பராக பிறந்திருக்கிற இந்த தேவ குழந்தை இடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு
மீட்பு ரட்சிப்பு கிருபையாய் விளங்கும்படி ஒப்பு கொடுப்போம். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை மீட்டுக் கொள்வதற்காக, ரட்சித்துக் கொள்வதற்காக 1 யோவான் 4:10 சொல்லப்பட்டிருப்பதைப் போல தேவனாகிய கர்த்தர் தமது தந்தையின் திருவுளத்தின்படி பலியாக, பரிகாரியாக, கழுவாயாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன் அதற்காகவே இன்று நமக்கு மனிதனாக பிறந்திருக்கிறார், மனித குழந்தையாக பிறந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே இதோ பிறக்க இருக்கிற இந்த புத்தாண்டின் நிகழ்விலே இதுவரையிலும் காணாத, பெற முடியாத கொடைகளையும் எல்லா வளங்களையும் இந்த உலக ஜனங்கள் முழுமையுமாய் பெற்று மகிழ அவருடைய கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனும் கடவுளும் இரட்சகருமாயிருக்கிற என் நேச தகப்பனாகிய ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபையின் பாதத்திலே இதோ இந்த வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபத்தை ஏறெடுத்து வைப்பதற்கு வழிகாட்டியாய் நீர் ஏற்படுத்தி தந்த இந்த கிராஸ் டிவி சேனலை தேவரீர் தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பா. இந்த கிராஸ் டிவி சேனலை தொடங்கி உம்முடைய கிருபையினாலே நடத்தி வருகிற என் சகோதரன், சகோதரியுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தாரை தேவரீர் தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நிறைவு பெற்று இருக்கின்ற இந்த ஆண்டு முடிவு நின்று இனி உதித்தெழக்கூடிய புத்தாண்டின் நிறைவிலும் அதை தொடர்ந்து உம்முடைய கிருபையின் ஆளுகை ஆண்டவரை இந்த சேனல் வழியாக மலை கடந்து, கடல் கடந்து, உலகெங்கும் ஆண்டவரே அற்புதங்களாலும், அடையாளங்களாலும், ஆச்சரியங்களாலும் நிறைந்து வழியத்தக்கதாய் மிளிரப்பட்டு என் தேவனுடைய மகிமையே அங்கு பிரதானமாய் சுடர்விட்டு எழுந்து அற்புதங்களும், அதிசயங்களும், ஆச்சரியங்களும் நடந்து அதை காண்கிற ஜனங்களெல்லாம் தேவன் ஒருவர்தாமே கடவுள், தேவன் ஒருவர்தாமே கடவுள், தேவன் ஒருவர்தாமே ஆண்டவர், அவர் ஒருவர்தாமே இரக்கமுள்ள தெய்வம் என்று, அவர் ஒருவரே கடவுள் என்று உலகெங்கும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாய் பிரகாசித்த எழுபத்துடைய கிருபையை தேவர் இருந்து சேனலினால் வெளியிடச் செய்வீராக ஆண்டவரே. இந்த சேனலுக்காக பிரயாசப்பட்டு செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கப்பா. தங்கள் உடல் உள்ள உழைப்புகளால் உடல் வருத்தங்களை காணாது ஆண்டவரே உமக்கான இந்த பணியை ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் பிரகாசித்து நிற்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்காக எந்த வேளையிலும் எந்த காரியத்தை செய்வதற்கு துடிதுடித்து நிற்கிற அவருடைய இருதயத்தை நீர் பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே. இதோ உமது பிள்ளைகள் கடந்த ஆண்டு நிறைவு பெறப்போகிறது ஆண்டவரே. இதில் எத்தனை விழுக்காடுகள், நன்மைகளும் தீமைகளும் அவர்களை உள்ளங்களை மகிழச் செய்ததும் உழலச் செய்ததுமாயிருந்திருக்கிறதோ தேவரீர் அறிவீர் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இதோ பிறக்க இருக்கிற புத்தாண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெற்றதாக, உம்முடைய மகிமையை பெற்றதாக, உம்முடைய அற்புத ஆளுகையை பெற்றதாக, உமக்கு பிரியமானதாக, உமக்கு ஏற்புடையதாக எல்லா ஜனங்களும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த பாதையிலே சரணடைந்து விழுகின்ற ஒரு ஆயனுக்கு உகந்ததான ஒரே மந்தையின் ஆடுகளைப் போல உமது பாதத்திலே சரணடைந்து தேவன் ஒருவரே கடவுள், தேவன் ஒருவரே இரட்சகர், இயேசு ஒருவரே ஆண்டவர் என்று உம்முடைய பரிசுத்த பாதத்திலே சரணடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பரிசுத்தமான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும்படி செய்வீராக ஆண்டவரே. தடைகளால் இறுக்கப்பட்டு வேதனைகளால் உழன்று கிடந்து எத்தனையோ காரியங்களை செய்ய முடியாது தடுமாறி இருக்கிற இந்த ஆண்டோடு முடிந்த இந்த காரியம் பிறக்க இருக்கிற புத்தாண்டிலே உம்முடைய மகிமையின் கிருபையினாலே எல்லாவற்றிலும் மேன்மை காண்கிற ஜனங்களாக என் தேவனுடைய பார்வையால் விண்ணகத்திலிருந்து பார்க்கிற என் தேவனுடைய கண்களுக்கு அவர்கள் பிரகாசமாய் உதித்தெழக்கூடிய கிருபையை, பிரகாசமாய் மிளிரக்கூடிய வாழ்வின் வழிகளை என் தேவன் தாமே திறந்து கொடுத்து ஆசீர்வதித்து
வாழ்வின் சூழலிலே உம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவரே. எத்தனை கொடைகளை எத்தனை ஆயிரம் வழிமுறைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றாலும் கூட பெற்ற மாத்திரத்தில் உம்மை மறந்து போகிறார்களே ஆண்டவரே. தேவரீர் விரும்புகிறதான அந்த நன்றியை நீ புதிதான வீடுகளை கட்டும் பொழுதும், புதிதான காரியங்களை செய்கின்ற பொழுதும், புதிதான ஆடைகளை நீ உடுத்துகின்ற பொழுதும், புதிதான உணவுகளை நீ ருசித்து உண்ணுகின்ற பொழுதிலும் கூட அனைத்தும் உன் தேவனாகிய ஆண்டவர் அல்லவா உனக்கு கொடுத்தது. அதன் உணர்விலே அதன் மகிழ்விலே நிறைவின் மகிழ்ச்சியை நன்றியாக விரும்புகிற தேவனுக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்தும் பிள்ளைகளாக இந்த புத்தாண்டிலே நீங்கள் மிளிர்வீர்களாக. என் தேவன் தாமே இந்த கிருபையை ஆசீர்வதித்து அருளி செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனும் கடவுள் இரட்சகருமாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமையும் என் தேவன் ஒருவருக்கு. ஆமேன்.